வணக்கம். ஜெயார் ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது நிலக்கடலை சட்னி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலையை தோலெல்லாம் எடுத்துட்டு அதை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது நிலக்கடலை, 2 வத்தல், கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன புளி, ஒரு கொட்டை அளவு புளி, அதை விட கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அதை நல்லா எண்ணெயில் வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வறுக்கணும். இந்த நிலக்கடலை சட்னி அல்லது நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் இருந்தால் நம்ம துவையலாக கூட வச்சுக்கிடலாம். இது வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் இதெல்லாம் கொண்டு போகிறவங்களுக்கு இந்த சட்னி வச்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். கெட்டும் போகாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நல்ல ப்ரௌன் கலராக வந்துட்டு இனிமேல் இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஓரளவு நம்ம துவையலுக்கு என்ன பதத்தில் அரைப்போமோ அந்த பதத்தில் அரைச்சா போதும். அரைச்சாச்சு. இனி வந்து லைட்டாக தாளித்து ஊற்றிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படியே நம்ம வச்சுக்கிட்டா அது துவையல். கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றி அதை தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கட்டி சட்னியாக மாறிடும். இது வந்து இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலை வந்து நிலக்கடலை ரொம்ப சத்து உள்ளது. அதையும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்தலை கிள்ளி போட்டுருக்குறேன். வெங்காயம்லாம் தேவையில்லை. போட்டு தாளிச்சிட்டேன்னா மணமாயிரும். சுவையான நிலக்கடலை சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.